பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான சிறப்பு மூலோபாய கூட்டாண்மையை வலுப்படுத்துவதில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய மகத்தான தனிப்பட்ட பங்களிப்பை அவர் தனது வாழ்த்து செய்தியில் பாராட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி செப்டம்பர் 17, 1950 அன்று குஜராத்தின் வத் நகரில் பிறந்தார். அவர் தனது 75வது பிறந்தநாளை இன்று கொண்டாடும் நிலையில் ரஷ்ய அரசின் அதிகாரப்பூர்வ கிரெம்ளின் இணையதளத்தில் அதிபர் புதினின் வாழ்த்து செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதில், அன்புள்ள திரு பிரதமரே, உங்கள் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று புதின் குறிப்பிட்டுள்ளார். தனது வாழ்த்து செய்தியில் இருதரப்பு உறவுகளின் முக்கியத்துவத்தை புதின் அழுத்தமாக கூறினார். நமது நாடுகளுக்கு இடையேயான சிறப்பு சலுகை பெற்ற மூலோபாய கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கும் பல்வேறு துறைகளில் பரஸ்பர நன்மை பயக்கும் ரஷ்ய இந்திய ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சிறந்த பங்களிப்பை செய்கிறீர்கள் என்று அவர் பாராட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் உலகளாவிய செல்வாக்கையும் புதின் தனது செய்தியில் சுட்டிக்காட்டினார். ஓர் அரசாங்க தலைவராக உங்கள் செயல்பாடுகள் மூலம் உலக அரங்கில் உங்கள் சக தலைவர்களின் உயர்ந்த மரியாதையையும் மகத்தான அதிகாரத்தையும் நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் மோடியின் தலைமையின் கீழ் சமூக பொருளாதார, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளிலும் இந்தியா குறிப்பிடத்தக்க சாதனைகளை படைத்துள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இந்த வாழ்த்து செய்தி இரு தலைவர்களுக்கும் இடையே நிலவும் ஆழமான நட்புறவை மீண்டும் உறுதி செய்துள்ளது. கடந்த மாதம் சீன நகரமான தியான்ஜினில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியும் அதிபர் புதினும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. அவர்களின் தொடர்ச்சியான சந்திப்புகளும் இதுபோன்ற தனிப்பட்ட வாழ்த்துக்களும் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவு எவ்வளவு வலிமையாக உள்ளது என்பதை பறைசாற்றுகின்றன.